வணக்கம். பெரியார் அப்படிங்கிற சிந்தனையாளர் இன்றைக்கும் ஏன் தேவைப்படுறாருன்னா, இந்த ஒரு சிந்தனையாளர் மட்டும்தான் தான் சிந்திச்சதை மட்டுமே சொல்லாமல், நீ நான் என்ன சொன்னாலும் உன் அறிவுக்கு சரின்னு படுறத நீ யோசித்து பகுத்தறிஞ்சு பயன்படுத்திக்க அப்படின்னு சொன்னார். உலகத்தில் வேறு எந்த சிந்தனையாளர்களும் அப்படி சொன்னதா எனக்கு தெரியல. ரெண்டாவது, இந்தியா மாதிரியான ஒரு துணை கண்டத்தில், ஒரு தேசம் கிடையாது, ஒரு துணை கண்டத்தில் பின்னாடி நடக்க போகிறத கடந்த கால பெருமைகளை மட்டுமே பேசாமல், முன்னோர்களோட பெருமையை மட்டுமே பேசாமல், பின்னாடி நடக்கிறத யூகித்து அதற்கேற்ப மாதிரி திட்டமிட்ட பல தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் இப்படித்தான் போகும்னு அவரோட ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுமே கரெக்டாக இருந்து அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன வேணும் என்னென்ன வேணாங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார். கிட்டத்தட்ட 1930களிலேயே இந்தி எதிர்ப்பு போராட்டம், பெண்களுக்கான திருமண வயது குறைப்பு, சுயமரியாதை திட்டம், எவ்வளோ விஷயங்கள், ஏன் திராவிட நாடு கேட்டது உட்பட அது அப்படி ஒரே நாடாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது மற்ற சுதந்திரத்துக்காக போராடின யாருக்குமே அந்த தெளிவு இல்லை. ரெண்டாவது, ஒரு ஆணா ஒரு பெண்களுக்கு பெண்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத ஒரு ஆணா அந்த காலகட்டத்தில் வேற எந்த தலைவருமே புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. அந்த விதத்தில் பெரியார் ரொம்ப முக்கியமானவர். தமிழ்நாட்டுக்கு இவர் தான் முதல் படி. இவரை படிக்காமல், குறைஞ்சபட்சம் இவரை எதிர்க்காமல் கூட இங்கே யாராலையும் இருக்கவே முடியாது. இவரோட சிந்தனைகள் நம்ம தனியாலாம் படித்து தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. தமிழர்களோட வாழ்வியலை வடிவமைத்த சிற்பியே இவர் தான். நீங்கள் பெரியார்னா யாருன்னு தெரியாதவங்க கூட இருக்கலாம், ஆனால் அவங்களோட ஏதாவது ஒரு செயல்பாட்டில் பெரியாரோட சிந்தனை கலந்து தான் இருக்கும்.